இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லாருமே ஹீரோ கொடுத்த ஆர்டரின் படி அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ், அதாவது அந்த டிராகன் லார்ட் இருப்பான்ல, அவனுக்கு வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்த மக்கள், அவனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்து ஹீரோ வந்து அழிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தங்காட்டி எல்லாருமே வந்து அதை அழிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அழிக்க ஸ்டார்ட் பண்ணினு வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து இந்த டிராகன் லார்டையே வந்து சப்ரஸ் பண்ணிட்டான், அவன் வந்து பவர் லெவலில் வந்து எங்கேயோ போய் அட்டைன் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹீரோ பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணங்காட்டி ஹீரோக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கொடுக்கப்படுது. ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸஸ் செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியுமே வந்து இந்த மாதிரி ட்ரூ ட்ராகனோட பிளட் எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு மெசேஜ் வரும். ஹீரோ வந்து அவரோட உடம்புல வந்து அதை ஃபியூஸ் பண்ணிக்குவார். ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து இந்த பிளட் எசன்ஸ் வந்து இருக்கும். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அவரோட ஃபியான்ஸே பார்த்துட்டு, என்ன ஃபியான்ஸே உனக்கு ஏதாவது கில்ட்டியாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உன்னோட வருங்கால கணவன்கிட்ட தள்ளி விட்டு ஏதாவது கில்ட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எனக்கே வந்து கில்ட்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து அந்த பாடி எடுத்துக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு அந்த பாடி தேவையில்லை உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு நெசமாகவே அந்த பாடி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கெல்லாம் வேணாம், சரி உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவனோட பாடியில் வந்து ட்ராகன் பிளட் எசன்ஸ் வந்து இருக்கும், அதை நான் எடுத்தேன்னா வந்து என்னோடய கல்டிவேஷன் லெவலுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ கேட்டோன்னே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஹீரோவே வந்து பிளட் எசன்ஸ் தான் வந்து எடுத்திருப்பார். ஆக்சுவலாக அது வந்து சிஸ்டம் மூலமாக வந்தது. ஸோ ஹீரோ வந்து ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, ஸோ உனக்கு வந்து தயக்கமாக இருக்குதா, இப்போது உனக்கு வந்து எந்த விதமான குட்டான ஒரு விஷயம் வந்தாலுமே வந்து உனக்கு அது விட்டு கொடுக்கணும்னு சொல்லி உனக்கு தோணாது. சரி பரவாயில்ல நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இல்லை உனக்கு அதுதான் வேணும், நான் கொடுக்குற ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்படி கேட்கணும் என்கிட்ட, ஹஸ்பண்ட் எனக்கு வந்து அது வேணும்னு கேளு, நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஏதாவது சொன்னீங்க, என் காதில் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லும்போது, சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து விட்டுருவா. இவளுக்கு வந்து இது கொஞ்சம் அதிசயமாக வந்து இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்லேயும் சரி இந்த லைஃப்லேயும் சரி ஏதாவது முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்து இருந்தாலே வந்து அவர் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டார். தனக்கு மட்டுமே வந்து எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் அவன். ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து அவன் எனக்கு வந்து இது கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஒருவேளை பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததுக்கு வந்து இவன் டிமானிக் ஹார்ட் தான் காரணமாக இருக்குமா, இந்த டைமில் வந்து அவனுக்கு டிமானிக் ஹார்ட் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணாமல் இருக்குமா, இவன் வந்து அந்த டிமானிக் ஹார்ட் வந்து சப்ரஸ் பண்ணிட்டானா, ஆனால் எப்படி சப்ரஸ் பண்ணான்ட்டு இத்தனை கேள்விகள் வந்து அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அந்த பாடி கொடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அந்த லார்டோட பிளட் எசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அவனோட மக்களே வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் இருக்கிற பவர் லெவல் காரணமாக அவங்ககிட்ட யாரும் சண்டை கட்ட முடியாத ஒரே ரீசனால் வந்து அவங்ககிட்ட யாருமே வந்து வம்புக்கு போகல. இப்போ அவன் இறந்தோடனே வந்து அவன் பிணத்தில் இருக்கிற பிளட் எசன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளோ அவங்க இடத்துல இருக்கிறவங்களே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அது நடக்க விட மாட்டேன், அவள் இதுக்காக ஆசைப்பட்டிருக்கா, என்னோடய வருங்கால மனைவிக்கு இதுவும் கூட பண்ணாமல் இருந்தது எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அங்கே தூரத்தில் வந்து இந்த விஷயத்தில் அவளோட கிளானை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்துட்ருப்பா. அதாவது அந்த ட்ராகன் பிளட் உள்ளத்தில் இருக்கிற ஒருத்தி வந்து பார்த்துட்டுப்பா. ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டிமானிக்காராக விடும்போது இவள் பார்த்துட்டு பயந்துட்டு அங்கேருந்து பறந்துடுவா. பயந்து அப்போ பறந்தவ தான் அவள் கடைசியாக இப்போ தான் வந்து வந்திருப்பாள். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாட்களாக வந்து அவள் அங்கேயும் இங்கேயும் மாற்றி ஓடி அவங்கள வந்து பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா அவங்களோட ட்ராக்ஸ் எல்லாமே வந்து மாற்றி அவளை வேறு பக்கம் திசை திருப்பறக்காக நிறைய நாட்களை வந்து சுற்றி திரிஞ்சிட்டு கடைசியாக தான் வந்து அந்த கிளானுக்கே போயிருப்பாள். அப்படி போனோடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் நிறைய தடவை ட்ராக்ஸ் வந்து விட்டுட்டு மாற்றி வச்சுட்டு வந்திருக்கேன், அவன் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி வர முடியும்னு சொல்லிட்டு அவள் கிளானுக்குள்ளே போகும்போது ஹீரோவுமே வந்து இருந்துட்டு இந்த மூஞ்சூர் எலி அங்கே இங்கேயும் சுற்றி கடைசியாக வந்து இங்கே சேர்ந்து தொலைச்சிருச்சா, இவன் டேரெக்டாக இங்கே வந்து தொலைச்சிருக்கலாம், ட்ராக்ஸை மாத்திரம் மயிரை மாத்திரன்ட்டு இத்தனை அலைச்சலை என்னை பண்ணிவிட்டு, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த டவுன் இருக்குது பாரு, இது சீல் பண்ணுங்கள், யாராவது இங்கேருந்து வெளியில் போனாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக வந்து கொண்டுருங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே ஆர்டர் கொடுத்துட்ருக்க. அதே சமயத்தில் வந்து இவன் அந்த கிளானுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பா. உள்ளுக்குள்ளே போனோடனே அவங்களோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்துட்டு ஒரே இடத்துல கேதர் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றுமே போல் எதுக்கடா எல்லோரும் கேதராக இங்கே ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே சின்ன குழந்தை, அதாவது சின்னன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு சைல்டெல்லாம் வந்து அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி லாடை வந்து அவன் கொண்டுட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டான். அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம லாடை வந்து கொண்டிருக்கணும், அவனை நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருங்க நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம், அவனோட பவர் லெவல் இன்னுமே நமக்கு குறிப்பிட்ட லெவலில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து
அவசரப்பட்டு அந்த முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை, கண்டிப்பாக அவன் வந்து லார்டை விட பவர் கம்மியாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் வந்து அவன் ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம லார்டை வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் வேலை வந்து கொண்டிருப்பான். அவன் சரியான சேம்லெஸ் மேன், அந்த அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோவை திட்டிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் இவளுமே இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான், நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், அவன் ஏதோ ஒரு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அட ரத்னி யோத்திரி, இதை நான் நம்பவே இல்லைடி, நீயுமா, சரி கதை அருமையாக இருக்குது, நானும் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஷாக்காக இருக்குது, எப்படா இங்கே வந்தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீ யாரா மனுஷனே, நீ எதுக்கு வந்திருக்க, இங்கே உனக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவள் இருந்துட்டு அவளுக்கு தெரியும் இவன் தான் கூன்னு சொல்லிட்டு வாயை மூடுங்கடா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கேருந்து வாய் டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் சரக்கு எடுத்து ஊற்றிட்டு இருப்பார். ஊற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கூவோட அதாவது அந்த கூவோட வம்சாவளியில் வர எல்லாருமே அந்த மாதிரி திமிரதான் இருப்பானுக்கு போல். அந்த கூ பரதேசி வந்தான், இப்போ இவன் யாருன்னே தெரியல, இவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இவன் வாயை மூடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக போய் அங்கே சேரில் உட்காந்து வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி கூ வந்து ஒரு கேவலமான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உண்மைதான், கூ வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு ஆள். எப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு கேவலமான ஆள்னா, அவன் வந்து ஒருத்தங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், அவன் யாரையுமே வந்து பார்க்க மாட்டான். இவனை ஏன் சின்ன குழந்தையிலிருந்து வயசான கிளவி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கதற வச்சு தான் சாகடிப்பான். அதாவது அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சித்திரவதை அனுபவிச்சு தான் அவன் கொல்லுவான். ஒரு தடவை அவன் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டானா அந்த இனமே வந்து தப்பிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து அங்கேயே நீல் டவுன் பண்ணிவிட்டு இல்லை அப்படி சொல்லாதீங்க, கூ வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்கள் ஏன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க கூ மோசமான ஆள்னு, நான் அவன் உண்மையிலேயே அவன் எப்பேற்பட்டவன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லார்டை வந்து எங்கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களே, அப்போ நான் வந்து இது சொல்லித்தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நான் சொன்னான். அப்போ இவன் தான் வந்து இந்த கூவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் கூட போக முட்டாள்களா போகாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு இந்த மாதிரி கொசுக்க எத்தனை நேரத்தை வந்து நான் நசுக்கிறதுன்ட்டு எனக்கு தெரிலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தாடி வரும்போது எல்லாத்தையும் வந்து ஹீரோ ஸ்லாட்டர் பண்ணிடுவான். அந்த இடத்துல இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. கடைசியாக அந்த அங்கேருந்து தப்பிச்சு வந்ததில் அவன் மட்டும்தான் வந்து குத்துயிர் கொலையுரமாக கிடக்க ஹீரோ கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு, சரி உனக்கு ஏதாவது கடைசி வார்த்தைகள் இருக்கா, உன்னோட ரெக்க வேறு ஒன்று பிஞ்சு போச்சு போலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, என்னை உயிரோட விட்டுருங்க, நான் வந்து நீ உங்களை பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ செத்துட்டாலுமே வந்து உன்னால் தப்பாக பேச முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை கொண்டுட்டு அப்போ அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோ வந்து இந்த இடத்தையே வந்து ஸ்லாட்டர் பண்ணிடுவார். அதே சமயத்தில் ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் வந்து ஒருத்தங்கிட்ட பாஸ் டவுன் பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ அதை கிட்டத்தட்ட இந்த நினைவுகள் நடந்தே வந்து ஒரு மாதம் இருந்திருக்கும். ஒரு மாதம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மக்கள் எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பிக்க, அதுவும் இல்லாமல் அந்த கிளானை சேர்ந்த 2 ஆன்செஸ்டரை வந்து உன்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவனு வந்து போகிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இம்மோர்டல் கார்டு வந்து என் கூட வந்து எப்பவும் பக்கமாக நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து அதுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து அவருக்கும் தெரியும். ஸோ அந்த ஆன்செஸ்டர் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிமானிக் ஆர்ட்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. மேபி தெரிய வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் சீனுங்கிட்ட அந்த ஹோலி மெய்டன் கூட வந்த 2 பேர் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னே தெரில, திடீர்னு வந்தான். அவன் மிஸ்டீரியஸான வேலை வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து இருக்கிற எல்லா இடமே வந்து எக்ஸாக்டாக தெரியுது. மேபி அவன் தான் வந்து அந்த டீமன் இன்ஹிபிட்டராக வந்து இருக்கலாம். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த 9 டெய்ல்டு பிரின்சஸும் அந்த ஹோலி மெய்டன் 2 பேர்த்தோட உயிர்மே வந்து இப்போ ஆபத்தில் இருக்குது. இந்த நியூஸ் இப்போவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பக்கத்தாடி இருக்கிற ரிலீக் ஓப்பனான இடத்துல வந்து அவன் வந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அவன் வந்து உயிரோடு நம்ம விடக்கூடாது. விட்டோம்னா அவன் நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டு புதைச்சிருவான். இவனை விட இவன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பான். கடைசியில் இந்த நிலத்தில் இருக்கிற யாருனாலையும் வந்து இந்த இடத்துல தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் மடி அங்கே சீனுங்க கிட்டது லிங்கு கிட்ட தான் போகுது அடுத்த சீன். லிங்கு இருந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி வந்து இத்தனை நாட்களாக வந்து நான் வந்திருக்கேன், எல்லாத்தையுமே சேஃப்டி மெஷராக தான் வந்து ஒரு இடத்துல தங்குறேன்னா, ஒரு கேவில் தங்குறேன்னா எல்லா சேஃப்டி மெஷருமே நான் எடுக்கிறேன். ஆனால் எடுத்தாலுமே வந்து யாரோ வந்து என்னோடய ட்ராக்ஸ் எல்லாமே வந்து லீக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இத்தனை மான்ஸ்டர்ஸ் வந்து என்னை தேடி வருது. இதுக்கு பின்னாடி யாராவது வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அந்த மாஸ்டருமே வந்துட்டு இது எனக்கும் வந்து ஃபிஷியாக இருக்குது, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார், எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து வலுக்கட்டாயம் வந்து லீக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீங்கள் யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன டவுட்னா வந்து கண்டிப்பாக அந்த 9 Tailed Princess-ஆக வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவளையே வந்து நிறைய இம்மோர்டல்ஸ் வந்து தாக்கிட்டு அவளோட கியூவை எல்லாமே வந்து ட்ரைனான ஸ்டேஜில் வந்து இருக்கும்போது தான் நீ வந்து அவளை காப்பாற்றின. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலமையில் இருக்கும்போது நீ ஒரு பொண்ணை காப்பாற்றினீன்னா கண்டிப்பாக வந்து அவள் உன்னைய போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்னமோ அந்த ஹோலி மெய்டன் மேலே தான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவள் நடவடிக்கைகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி கத்தி கத்தி பேசுகிறா, உன் மேலே வந்து நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பவர் லெவலில் இருக்கிற ஒருத்தன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி சொன்னால், ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து இது யாருன்னு தெரிய வரல. மேபி இவ்வளோ அந்த குவும் சேர்ந்துட்டிங்கன்னா உன்னை போட்டு தள்ளுறக்கு ஏதாவது ஸ்கெட்ச் காயினாத்தலாம். ஸோ நீ உஷாராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்போ ஒன்று இன்னும் டேஞ்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹோலி மெய்டன் நீங்கள் வந்து இங்கேருந்து போங்க, நான் வந்து 9 Tailed Princess கூட்டிகிட்டு வந்து உள்ளே போகிறேன், ஏன்னா அவங்களுக்கு நிறைய அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியுடா உங்கள் 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளாட நீங்கள் 2 பேரும். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், கடைசியில் என்னை விட்டுட்டு போகிறேங்கிற. இப்போ நான் தனியாக போகும்போது என்ன மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணி நான் செத்து போனேன்னா எனக்காரா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே வர ஆரம்பிச்சிடும். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தோடனே வந்துட்டு, ஓ நீங்கள் தானே, ஃபைனலாக உங்களை நான் மீட் பண்ணிட்டேன்டா, உன்னை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆளை விட்ற சாமின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருப்பான். அதே சமயத்தில் இவ்வளவுமே வந்து இந்த பக்கம் வந்துடுவா. நீ வரலையா 7 Tailed Princess அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னோடய பாடியில் வந்து நிறைய காயங்கள் வந்து இருக்குது, என்னால் வந்து ஓட முடியாது, ஓடினாலும் தப்பிக்க முடியாது, ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி ஹீரோ கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த கமெண்ட் படி எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயிரை வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க. அந்த மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்கிற பிச்சு, நீ ஏன் வந்து எங்கூட வந்து அடிமையாக வரக்கூடாது, நீ வா அவனை நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, முட்டாள்தனமாக எந்த முடிவு பண்ணாத, நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உன் கதையை வந்து நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகிற அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து நடுவில் பூந்துருவார். நடுவில் வந்து யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் 7 Tailed Princess, உன்னை நீ வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து தயார் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு வந்து நான் தேவைப்படலேன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாள்தனமாக பேசாத, நீ வந்து எப்போவுமே வந்து எனக்கு தேவைப்படுவேன், நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நீ எதை வச்சு நம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து சேஃபான பிளேஸுக்கு வந்து போகிறப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி யார்ரா நீ நடுவில் வந்து குட்டையை குழப்புற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவரோட டெமானிக் கார்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவனை டிவோர் பண்ணிடுவார். இவன் வந்து சுத்தமாக எதிர்பார்த்துருக்க மாட்டான், யாராவும் இந்த அளவுக்கு ஒரு பவர் லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் மறுபடியும் அங்கே சீனுங்க கட்டாகுது. அடுத்து மார்னிங் டைமில் ஹீரோ வந்துட்டு எல்லாமே வந்து நினச்சது மாதிரி வந்து இப்போது நடந்துருச்சு, இனி இந்த லிங்க் மட்டும்தான் பாக்கி, என்னோடய கணக்கு இப்போ சரியாக இருந்துச்சுட்டு கண்டிப்பாக அந்த சைட்னஸ், அதாவது அந்த ஹோலி மெய்டனுக்குமே வந்து அவன் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு வந்து உடஞ்சிருக்கும். இப்போ எல்லாத்தையும் திரட்டிட்டு அவனை போட்டு தள்ளுறது மட்டும்தான் பாக்கி. அவன் ரிலீக் எடுத்துனே வந்து இது வேலையை முடிச்சிடலாம், ஆனால் அந்த நாய் ரிலீக் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து அந்த 9 Tailed Princess வர ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர், நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு தான் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ பரவாயில்ல, இந்த நீ கண்டிப்பாக வந்து பசியோடு தான் இருப்ப, இந்த பீச் பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். இப்போ அதே சமயத்தில் வந்து மடி சீனம் கட்டாது, சீனங்கட்டை ஹோலி மெய்டனுங்கிறதா போது அவன் தான் எப்போது வந்து செப்பரேட் ஆகித்தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதாவது அவன் தனியாக போயிருப்பான், இவன் தனியாக போயிருப்பான். ஏன்னா மாஸ்டர்லாம் அந்த லெவலில் பவரில் வந்தங்காட்டி தனித்தனியாக போனதை தப்பிக்க முடிச்சுட்டு எல்லாம் தனித்தனியாக வந்துடுவாங்க. இவன் தனியாக வரும்போது இவனோட ஆட்களை வந்து இவளை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும்போது 9 Tailed Princess இருப்பாள்ல, அவளோட கிளான் மெம்பர்ஸுமே வந்து அங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க எங்களோட இளவரசி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேபி அவள் வந்து இந்த லிங்கு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இவங்களுக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது அவன் தான் வந்து லிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவன் ஆரம்பத்துலேருந்தே அவன் நடவடிக்கைகள் வந்து சரியில்லை, அவன் வந்து மிஸ்டீரியஸான வேலை வந்து டெவலப் ஆகிட்டு இருந்தான். அப்போது கண்டிப்பாக அவன் தான் இருப்பான் போல். இப்போது 9 Tailed Princess வேறு அவங்க கூட இருக்காங்க, அவங்களோட உயிருக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆபத்து வந்து நிகழப்போகுது, அதுக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த 9 Tailed Princess வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி நம்மளும் எதுக்குமே வந்து தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னுமே வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஹோலி மெய்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள் வந்து நல்லா காட்டு தீ மாதிரி பற்ற ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி அவன் தான் லிங்க் அப்படின்னு சொன்னோன்னே
அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யங் மாஸ்டர் கூ மட்டும் இருந்தாருன்னா, அவர் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருக்கு இந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஓ! இங்க ஏதோ டிமானிக் பர்சன், அதாவது இந்த டிமானிக் ஹார்ட்டுடைய ஒரு இன்ஹெரிட்டர் வந்து வந்திருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வர, இந்த மாதிரி யங் மாஸ்டர் கூ வந்துட்டாரு. கண்டிப்பாக இவர்னால மட்டும்தான் வந்து அவனை அடக்கவும் முடியும். நம்மளை வந்து ஒரு நல் வழியில் வந்து வழி காட்டி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ அவங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அவன் தான் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள வந்திருக்கான். அவங்க கூட வந்து 9 டெய்ல்டு பிரின்சஸ் வந்து இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல வழியை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருங்க, நான் வந்து நல்ல வழி காட்டுறதா? இன்னும் என்னை விட வந்து நிறைய டேலண்டான இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க. நான் எப்படி உங்களை லீட் பண்ண முடியும்? எல்லாருமே வந்து திறமையான ஆட்கள் தான். வேறு யாராவது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரையும் வந்து ஹீரோ சூஸ் பண்ண, ஹீரோ வந்துட்டு இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து இப்போ என்ன பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, சரி சரி இருங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லிங்கு வந்து உண்மையிலேயே 6 வயசில் இங்கே வந்திருந்தானா, பக்கத்தாட்டி ரிலீக் ஒரு இடத்துல வந்து அவன் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் வந்து அங்கே தான் இருக்கணும். ஆனால் அவனை விட்டுட்டே இருந்தோம்னா வந்து அவன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போது எனக்கு கிடைச்ச நியூஸ் படி வந்து பக்கத்து இடத்துல இருக்கிற ஒரு ரிலத்துலையெல்லாம் வந்து, அதாவது ஒரு பிளேஸ், ஹிடன் பிளேஸில் இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆன்சியன்ட் இம்மார்ட்டல்ஸ், அவங்களோட பாடி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கியூஐ வந்து ட்ரெயின் ஆன கண்டிஷனில் வந்துருக்கு. அவங்களோட சோலும் கூட அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகலை. ஸோ அப்படின்னா இவன் வந்து அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களோட சோல் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிருக்கணும். அப்படின்னா அவன் நான் பார்த்தத விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருப்பான். நம்ம வந்து நாளை காலையிலே வந்து அவனை தேட ஆரம்பிக்கலாம். அவனை இதுக்கு மேலே வந்து விட்டு வச்சுருந்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்துட்டு ஹீரோ வந்து, நீங்கள் உண்மையிலேயே வந்து அற்புதமான ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கீங்க யங் மாஸ்டர், நாங்கள் வந்து எல்லாருமே வந்து உங்களை பின்தொடர்றதுக்கு வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ நினச்ச மாதிரி வந்து எல்லாமே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம் ஹோலி மீடியன் வந்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேச போக ஹீரோ வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி இப்போது நான் சொன்னாலுமே வந்து அவங்க யாருமே வந்து அவன் அதாவது டிமானிக் இன்ஹிபிட்டர் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. இது வந்து வேஸ்ட்டு. நான் வந்து ப்ரூவ் பண்ணால் இருந்தால் அவனை டேரெக்டாக பார்த்து பேசினா தான் வந்து வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நான் வந்து உங்களை வந்து எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் வந்து ரொம்ப டிபெண்டபிளான ஒரு ஆளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்குறீங்க யங் மாஸ்டர். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் கொஞ்சம் செல்ஃபிஷாக வந்து நடந்துக்கிட்டான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து புரியுது. நீங்கள் வந்து அவன் டிமானிக் இன்ஹிபிட்டராக இருப்பான்னு சொல்லி இப்போவும் வந்து நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் வந்து இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து டிமானிக் இன்ஹிபிட்டராக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோன்ட்டு சரி எனக்கு புரிஞ்சுது, எதுவாக இருந்தாலும் அவனை நேரில் பார்த்தா தான் நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் மறுபடியும் சீனுங்கிட்டே அந்த ரில்லிக்கு வந்து பாதுகாத்துட்டு இருந்த அந்த ஃபேமிலி எடுத்துகிட்டு தான் போது ஃபஸ்ட்டு வந்து அவன் ப்ரீசிஸான அந்த ட்ராகன் பிளேட்டை கொண்ட ஒரு டிஸ்பிளை வந்து கொண்டான். அதுக்கப்புறம் இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் ஸ்லாட்டர் பண்ணிட்டான். இப்போ அவனை வந்து நம்ம டேரெக்டாக வந்து அவனை எதிர்க்க முடியாது. எதிர்க்க மாதிரி இருந்தால் நம்மளோட பவர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சீலாகப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நம்ம யங்கர் ஜென்ரேஷன் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து இப்போ அந்த கூவோட வந்து யுத்தத்தை வந்து நடத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கு. இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த லிங்கு எடுத்தப்போ லிங்கு வந்து சரியான வெறியில் இருப்பான். அந்த பரதேசி நாய், அவனை வந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி கடுப்பில் இருப்பான். இவன் வந்து அந்த ரிலீக் எடுக்கிறதுக்கு வந்து போயிருப்பான். அப்போ வந்து அந்த 9 டெய்ல்டு பிரின்சஸுமே வந்து அங்கே வந்து சேர்ந்துருவா. எப்படின்னா அவள் வந்து என்ன மாதிரி ஒரு கதை கட்டியிருப்பான்னா, இந்த மாதிரி என்னோடய உடம்பெல்லாம் வந்து நிறைய காயமாக இருந்தங்காட்டி வந்து அவங்க தப்பிச்சு போனவங்கள தான் வந்து பின்தொற்று போனாங்க. அதனால் வந்து அவங்க என்னை கண்டுக்கலை, அதனால தான் வந்து நான் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குட்டையை போட்டு குழப்பிடுவான். அதனால் அவனுமே வந்து நம்பி சேர்த்திக்குவான். ஏன்னா என் மேலே ஸ்டார்டிங்லேருந்துமே வந்து அந்த லாக்கெட்டில் இருக்கிற மான்ஸ்டர், அதாவது மாஸ்டருக்கும் சரி இவனுக்கும் சரி எந்த விதமான ஒரு டவுட்டும் வந்து க்ரியேட் ஆகாத மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருப்பாள். ஆனால் இவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து இப்போது ஹீரோ எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒன்று திரட்டிகிட்டு இருக்கான். அவன் வந்து கண்டிப்பாக குடிச்சதில் வந்து என்னை வந்து தாக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலி மெய்டன், அவளை நான் எவ்வளோ நம்பணும் தெரியுமா? கடைசியில் அவளுமே வந்து எனக்கு ஆப்பு வச்சு விட்டா பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 9 டெய்ல்டு பிரின்சஸ் இருந்துட்டு, இல்லை நீங்கள் வந்து அப்படி நினைக்காதீங்க பிரதர், அவள் வந்து கண்டிப்பாக வந்து இது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போவும் கூட நீங்கள் வந்து
அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து நான் தப்பிச்சதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனே வந்து நீங்கள் 2 பேரும் தான். நீங்கள் 2 பேருமே வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலின்னா கண்டிப்பாக நம்ம 3 பேர்த்தோட கதையுமே வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் எப்போவுமே வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவங்க எல்லாமே வந்து ரிலீக்ஸ் எடுக்கிறதுக்கான இடத்துக்கு வந்து பக்கத்தாடி போயிடுவாங்க. அதாவது யாருமே அந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸுமே வந்து அந்த போகாத இடத்துக்கு வந்து இவங்க இப்போ போக ஆரம்பிச்சிடுவாங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து அது வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து இப்போ போகணும். போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய ட்ராப்ஸ் வந்து இருக்கும். பிரின்சஸ், நீங்கள் வந்து என்ன கூடயே இருங்க, நான் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூடயே இருக்கிற பதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, நான் கண்டிப்பாக உன் கூட தான்டா இருப்பேன், அப்போ தானே உன் கழுத்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோமே வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுருப்பாள். அதே சமயத்தில் வந்து இவன் கிணத்துக்குள்ளே இறங்குற சமயத்தில் வந்து அந்த 9 டெய்ல்டு பிரின்சஸ் அவள் கரெக்டாக வந்து இறங்க போகிற அதே சமயத்தில் தான் அவளோட ட்ராக்கை வந்து அங்கே விட்டுருவா. ஸோ அந்த ட்ராக் விடுற மூலமாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து தெரிய வந்துடும். ஹீரோவுக்கு தெரிய வந்தோடனே வந்துட்டு, அருமையான வேலை பண்ண 9 டெய்ல்டு பிரின்சஸ், உன்னை நம்புறது வந்து எனக்கு நான் கொடுத்த ஒரு அதிர்ஷ்டம் தான். உன்னை வந்து அசால்ட்டாக நான் சாகட்டும் தான் அது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேஸ்ட்டு. உன் உயிரோட வச்சுருக்கிறதும் வந்து ஒரு நல்ல பயன் தான் வந்து நமக்கு கொடுக்குது அதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி அங்கே ஒரு சர்வன்ட் இருப்பா, அவளை கூப்பிட்டு, நீ என்ன சொல்கிற தெரியுமா, இந்த மாதிரி பக்கத்தாடி வந்து ஒரு ஆன்ஷியன்ட் ரிலீக் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி அந்த டிமானிக் இன்ஹெரிட்டர் லிங் அவனோட ப்ரெசன்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி வை. இப்போ அந்த ரிலீக் எடுத்துகிட்டு வந்து அவனை கொண்டாகணும். எல்லாத்தையுமே வந்து இப்போ ஸ்கெட்ச் படி வந்து ஹீரோ வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இதே சமயத்தில் இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ். நெக்ஸ்ட் பள்ளி வரைக்கும் பை கைஸ்.